ஹலோ. போன வீடியோவில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன். இப்போ இதோட கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதோட பிஒய்க்யூ அப்புறம் அதோட சொல்யூஷனும் கொடுக்க போகிறேன். இப்போ சொல்யூஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ ஈஸியாக புரிஞ்சு அங்கே போனோடனே இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே டக்குன்னு ஆன்சரை எழுதிடலாம் நீங்கள். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். AlF3 is insoluble in HF only in presence of KF. ஓகேவா? இட் இஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் எது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு, எது இன்சால்யூபிள் இன் HF ஒன்லி அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு நீங்கள் பார்க்கணும். இதில் கரெக்டான ஆன்சர் என்னது? பி, K3AlF6 தான் நம்மளோடது கரெக்டு. இதோட சொல்யூஷன் பார்க்கலாமா நம்ம? சரி, இந்த AlF3 இருக்குல்ல, இது கொடுத்துருக்காங்க. AlF3 இஸ் இன்சால்யூபிள் இன் அன்ஹைட்ரஸ் HF. இதில் வந்து வெறும் HF கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்சால்யூபிள் இன் HF. எதில்? அன்ஹைட்ரஸ் HFல. பிகாஸ் F மைனஸ் அயான்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் ஹைட்ரஜன் பாண்டட். இதில் வந்து F மைனஸ் பாண்ட் வந்து அயான்ஸ் வந்து நாட் அவைலபிளாக இருக்கும். எப்போ? இன் ஹைட்ரஜன் பாண்டடில். ஹைட்ரஜனோடு சேரும்போது ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுல, அதில் இந்த F மைனஸ் தனியாக பிரிஞ்சு வராது. So, but it becomes soluble in the presence of little amount of KF due to the formation of the complex. இந்த கொடுத்துருக்காங்க K3. இது என்ன ஃபார்மேஷன், என்ன காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா K3AlF6ங்கிறது. இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். AlF3 + 3KF will gives us K3AlF6. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. therefore இதுதான் நம்மளோட ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். percentage of lead in lead pencil. லெட் பென்சில் இருக்குது, அதில் லெட் இருக்குது இல்லையா, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த ஆப்ஷன் பாருங்கள். 80, 20, 0, 70 எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா சி தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னாக்க லெட் பென்சில் கண்டெயின் கிராஃபைட் அண்ட் கிளே. இதில் கிராஃபைட்டும் கிளே மட்டும்தான் இருக்குது. இட் டஸ் நாட் கண்டெய்னிங் லெட். இதில் ரெட்டே இருக்காது. அப்போ 0% தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இஸ் யூஸ்ட் இன் காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னு கேட்குறாங்க. சிலிக்கா, சிலிகேட், சிலிக்கோன்ஸ், ஜியோலைட்ஸ், இதெல்லாம் இது எதில் கரெக்ட் ஆன்சர்? இப்போ பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஆன்சர் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் சி என்ன? சிலிக்கோன்ஸ். ஸோ ஏன் சிலிக்கோன்ஸ்னாக்கா சிலிக்கோன்ஸ் பீயிங் பயோ கம்பேட்டிபிள் ஆர் யூஸ் இன் சர்ஜிக்கல் அண்ட் காஸ்மெட்டிக் பிளான்ஸ். அதனால தான் சி வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்குது. த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இன் LU மேலே என்ன கொடுத்துருக்காங்க? 175, கீழே என்ன கொடுத்துருக்காங்க? 71 ரெஸ்பெக்டிவ்லி. ஆர் கீழே இருக்கிறது அட்டாமிக் வெயிட், மேலே இருக்கிறது அட்டாமிக் மாஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நியூட்ரான் என்ன, ப்ரோட்டான் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஏ. சரி, ஏ எப்படி வருதுன்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் என்னவோ அதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு என்னது? இந்த இதில் கொடுத்துருக்காங்க 71. அதுதான் இது ரெண்டுமே ஈக்குவல். சார், நம்பர் ஆஃப் நியூட்ரான் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் நியூட்ரான் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 175. அதுலேருந்து இந்த 71 மைனஸ் பண்ணிங்கன்னா 104. அதுதான் நம்மளோட நியூட்ரான். ஸோ அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? Be2+ இஸ் ஐசோ எலக்ட்ரானிக் வித் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அயான்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இது முதல்ல இந்த ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னா என்ன, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலன்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்பீசிஸ் ஹேவிங் த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்டு த ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்றாங்க. இல்லை Be2+க்கு எது ஈக்குவலாக இருக்குன்னாக்க Li+. ஓகேங்களா? இந்த ஸ்பீசிஸ் பாருங்கள். Be2+2 எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வந்திருக்கு? Beயும் Liயும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதுதான் நம்மளோட ஆன்சர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எ சிக்மா பாண்டட் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட் இஸ் எதுன்னு கேட்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு பார்க்கணும். இதில் எது கரெக்டு? ஆன்சர் 2. என்னது? கிரிக்னாட்ஸ் ரியேஜென்ட் தான் கரெக்ட். ஏன் இது கரெக்டு? இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டை நம்ம எப்படி எழுதலாம்? RMgX அப்படின்றலாம். ஆறுங்கிறது அல்கைல் குரூப், MG தெரியும், எக்ஸுங்கிறது ஹேலைட்ஸ், குளோரின், ஃப்ளோரின் இந்த மாதிரி இருக்கிறதுல இதில் வரும். ஓகேவா? RMgX இதுதான் கிரிக்னாட்ஸ் ரியேஜென்ட். இஸ் அ ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். இட் ஹேஸ் ஒன்லி சிக்மா பாண்ட். இதில் என்ன இருக்குன்னா வெறும் சிக்மா பாண்டு மட்டும்தான் இருக்குது. அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நேம் த கேஸ் தட் கேன் ரெடிலி டீகலரைஸ்ட் அசிடிஃபை KMNO4 சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் எது கரெக்டுன்னு பார்த்தாக்கா SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் பார்த்தா உங்களுக்கே புரியும். KMNO4 + SO2 will gives us Mn2 +
ப்ளஸ் SO3ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து NO2 போட்டாக்க என்ன ஆகும்? NO2 வந்து என்னது? ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வந்து என்னது? இது நெய்தர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நாட் ரெடியூசிங் ஏஜென்ட். அதனால் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு யூஸ் ஒன்லி SO2. தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஒன் இஸ் மேலக்கைட் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்குறாங்க. இது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது மேலக்கைட்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எது ஆன்சர் கரெக்டுனா இதுதான். ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். இதில் மேலக்கைட் இஸ் ஒன் ஆஃப் த ஓர் ஆஃப் த காப்பர் மெட்டல். காப்பர் மெட்டலோட ஓரு தான் என்னது? மேலக்கைட் அப்படின்றாங்க. அண்ட் இட்ஸ் ஃபார்முலா CuCO3 அண்ட் CuOH twice. இதுதான் நம்மளோட ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். when KMnO4 is added to KOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் ஆட் பண்ணும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் கலர் இஸ் அப்சர்வ்? எந்த கலர் ஃபார்ம் ஆகுது? பேல் பிங்கா, ப்ரௌனா, பிளாக்கா, க்ரீனான்னு நம்ம சொல்லணும். இதில் ஆன்சர் என்னன்னாக்கா 4. சரி, இந்த 4 எப்படி வருது இப்போ பார்க்கலாமா? இதில் பாருங்கள், இன் பேசிக் மீடியமில் KMnO4 வந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்னது? OH மைனஸை ரிமூவ் பண்ணுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? MnO2 மைனஸ் கிடைக்குது. இப்போ இந்த ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும்போது இந்த KMnO4 என்ன கலரில் இருக்குது? பர்பிள் கலரில் இருக்குது. அந்த பர்பிள் கலர் என்னவா மாறுதுன்னா க்ரீன் கலராக மாறுது. இந்த க்ரீன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஆம்பிடென்டன் லிகான்ஸ் அப்படின்றாங்க. இந்த ஆம்பிடென்டன் லிகான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் 1. இதில் வந்து ஆன்சர் 1 தான் கரெக்ட் ஆன்சர். இல்லை SCN மைனஸ் அண்ட் NO2 மைனஸ் ஆர் ஆம்பிடென்டன்ட் லிகான். ஆம்பிடென்டன்ட் லிகான்ஸ். சரி, சின்ஸ் தே கேன் attack to the central metal atom either by one of the atom or the another. இதில் வந்து இந்த எஸ்ஸும் அட்டாக் ஆகும், சிஎன்னும் அட்டாக் ஆகும். இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட இது 2 பக்கமும் எந்த சைடு வேணாலும் அட்டாக் ஆகும். அதுக்கு பேர் தான் ஆம்பிடென்டன். ஆம்பிடென்டன்னா 2 சைடும் எஸ்ஸும் அட்டாக் பண்ணலாம் மெட்டல் ஆட்டத்தோட, இது சிஎன்னும் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாக் ஆகும். அதனால இதை வந்து ஆம்பிடென்ட்ன்றாங்க. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் 1 இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இதுவும் தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு இன்னும் ஃபிசிக்ஸ் போடுவேன், கெமிஸ்ட்ரியிலே இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுவேன். நான் உங்களுக்கு பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே போட போகிறேன். எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ வில் கிவ் யூ த ஆன்சர்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகே, தேங்க்யூ.